பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லேத்து அக்சசரிஸ்ன்ற இதுதான் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு லேத் வந்து அலைட் ட்ரேடில் வருது. லேத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம 2 கிளாஸ் எடுத்திருக்கோம். லேத்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் அதனோட மெயின் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது ஒரு கிளாஸில் பார்த்தோம். அப்புறம் லேத்தோட ஆப்ரேஷன்ஸ் அது வந்து இன்னொரு கிளாஸில் பார்த்தோம். இப்போ இதுக்கு சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேத் அக்சசரிஸ் வந்து நம்ம இன்னும் எடுக்காமல் இருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸில் எடுக்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் அக்சசரிஸ்னா முதல்ல என்ன, லேத்தோட அக்சசரிஸ்னா இப்போ பார்ட்ஸ் வேற, அக்சசரிஸ் வேற. நீ எப்போ ஒரு லேத்தை போயிட்டு வாங்கினாலும் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம். அக்சசரிஸுங்கிறது நம்மளோட விருப்பம் தான். நம்ம தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம். ஸோ இது வந்து சில ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அக்சசரிஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட அக்சசரி தேவைப்படும். ஸோ அதனால் அக்சசரிஸுங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் ஐட்டம்ஸ் அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலையை செய்வதற்கு அக்சசரிஸ் பயன்படும். ஸோ அதில் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது, அது எந்தெந்த வேலைகளுக்கு பயன்படுது சார் சொல்லுங்க. கேட்கலையா? அப்படி இருங்க வரேன். இப்போ கேட்குதா சார்? ஓகே 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 ஓகே. சரி, ஹலோ. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸில் இப்போ பார்க்க போகிறது வந்து லேத் அக்சசரிஸ். ஆக்சுவலாக லேத்துன்றது நமக்கு அலைட் ட்ரேடில் வர சப்ஜெக்டு. இப்போ லேத் அலைட் ட்ரேட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 2 கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ லேத்தோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்டு மெயின் பார்ட்ஸ் இதை ஒரு கிளாஸில் எடுத்திருக்கோம் ஏற்கனவே. இன்னொரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேத்தோட ஆப்ரேஷன்ஸ், ஜென்ரல் ஆப்ரேஷன்ஸ், பேசிங், டர்னிங், த்ரெட் கட்டிங், ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்லாம் லேத்தில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு கிளாஸில் எடுத்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் லேத்தில் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போது நம்ம சிலபஸ் ஆஸ் பர் சிலபஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக லேத்தோட அக்சசரிஸை பற்றியும் கவர் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த கிளாஸில் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ லேத்தோட முதல்ல அக்சசரிஸ்னா என்ன, அதை வந்து இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கிளாஸோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வாட் இஸ் லேத் அக்சசரிஸ். அக்சசரிஸுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேத்தை போய் வாங்குறோன்னா ஹெட் ஸ்டாக்கு, டெயில் ஸ்டாக்கு, கேரேஜு, ஸோ இதெல்லாம் பார்ட்ஸ் அது வந்து லேத்தோட கொடுத்துருவோம். லேத்தை வாங்கும்போதே அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், கொடுத்துருவோம். அக்சசரிஸுங்கிறது நமக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், வேணான்னா விட்டுலாம். ஸோ அந்த அக்சசரிஸ்ங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா ஒவ்வொரு அக்சசரியும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு பயன்படுகிறது. ஸோ அது என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது, அந்த அக்சசரிஸ் எந்தெந்த வேலைகளுக்கு பயன்படுதுங்கிறது தான் இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் லேத் அக்சசரிஸ் யூஸ்ட் இன் த ஒர்க்ஷாப். ஸோ இதுதான் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது லேத் அக்சசரிஸ் வந்து என்னென்ன, வாட் இஸ் லேத் அக்சசரிஸ் அதை பார்க்க போகிறோம். எக்யூப்மெண்ட் ஆர் டூல்ஸ் யூஸ்ட் ஆன் லேத் டு அசிஸ்ட் இன் பர்ஃபார்மிங் அன் ஆப்ரேஷன். அதாவது ஒரு கருவியோ அல்லது எக்யூப்மெண்ட்டோ அதை லேத்தில் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறோம், அதுதான் வந்து லேத்து அக்சசரிஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கருவியோ அல்லது
ஒரு உபகரணத்தையோ லேத்தில் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லேத்து அக்சசரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ லேத்து அக்சசரிஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா அந்த மேஜரா 2 வகையா பிரிக்கலாம் லேத் அக்சசரிஸ். அது ஒர்க் ஹோல்டிங், ஜாபை பிடிக்கிறது, சப்போர்ட் பண்றது, அப்புறம் ஏதாவது ஒரு கருவியை சுழல வைக்கிறது, இதெல்லாம் ஒரு அக்சசரிஸ். இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடியது ஒரு அக்சசரிஸ். இன்னொன்று வந்து கட்டிங் டூலை பிடிக்கக்கூடியது, அதெல்லாம் சில அக்சசரிஸ். 2 வகையா பிரிக்கிறோம் லேத் அக்சசரிஸை. அது பொதுவாக மேஜராக 2 வகையா பிரிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜாபை பிடிக்கிறது, சப்போர்ட் பண்ணுறது, அல்லது ஒரு கருவிகளை சூழ வைப்பது, இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி. அப்புறம் கட்டிங் டூல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிடிப்பதற்கு தனி அக்சசரிஸ் இருக்கு, அது ஒரு கேட்டகரி. இப்போ அந்த ஜாபை பிடிக்கிறது, சப்போர்ட் பண்றது, கருவிகளை சூழ வைக்கக்கூடிய அக்சசரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். லேத் சென்டர்ஸ், செக்கு தெரியும் இல்லையா, லேத்துல செக்கு பயன்படுத்துறோம், செக். அப்புறம் ஃபேஸ் பிளேட்ஸ், அப்புறம் மேண்ட்ரல்ஸ், ஸ்டெடி ரெஸ்ட், ஃபாலோயர் ரெஸ்ட், லேத் டாக், டிரைவ் பிளேட்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஜாபை பிடிப்பதற்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மேலும் சில கருவிகளை சூழ வைப்பதற்கும் பயன்படக்கூடியது. இன்னொரு வகை அது என்னன்னா ஸ்ட்ரெயிட் அண்டு, பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் அண்டு ஆஃப்செட் ஹோல்டர்ஸ், அப்புறம் த்ரெட்டிங் ஹோல்டர்ஸ், டர்ரெட் டைப் டூல் போஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூலை பிடிக்கக்கூடியது. சூர்யா அந்த இதை எடுத்துருப்பா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கு பாரு, அது மறைக்குது எனக்கு ஸ்கிரீன்ல. ஜி சூர்யா சார். ஸோ கட்டிங் டூல்ல பிடிக்கக்கூடிய ஹோல்டிங் டிவைசஸ்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆஃப்செட் டூல் ஹோல்டர்ஸ், த்ரெட்டிங் டூல் ஹோல்டர்ஸ், அப்புறம் போரிங் பார்ஸ், அப்புறம் டர்ரெட் டைப் டூல் போஸ்ட், இதெல்லாம் வந்து கட்டிங் டூலை பிடிக்கக்கூடிய டிவைசஸ். இதெல்லாம் ஒரு அக்சசரிஸ். இந்த மாதிரி 2 வகையா பிரிக்கிறோம் லேத் அக்சசரிஸ். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அலைட் ட்ரேட் வந்து நமக்கு 40% ஆஃப் த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல லேத்தில் தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அக்சசரிஸ்ல லேத் சென்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். லேத் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் எதுக்கு எங்க பயன்படுதுன்னா, ஒரு ஜாபை வந்து 2 மையங்களுக்கு இடையே தாங்கி பிடிப்பதற்கு இந்த லேத் சென்டர்ஸ் பயன்படுகிறது. அதாவது ஒரு பக்கம் வந்து இந்த செக் இருக்கு இல்லையா, செக்ல ஒரு சென்டர் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து டெயில் ஸ்டாக் இருக்கு இல்லையா, டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டில்ல ஒரு சென்டர் இருக்கும். அந்த செக்ல பொருத்தக்கூடிய அந்த சென்டருக்கு பேர் வந்து லைவ் சென்டர். அந்த டெயில் ஸ்டாக்ல இருக்கிற ஸ்பிண்டில்ல பொருத்தக்கூடிய சென்டருக்கு பேர் வந்து டெட் சென்டர் அல்லது ரிவால்விங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த 2 வகையான சென்டர்ஸ் இருக்கு. அதுதான் வந்து நான் சொன்னேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செக்கில் பிடிக்கிறோம் இல்லையா, செக்கில் ஒரு 2 மையங்களுக்கு இடையே ஜாபை தாங்கி பிடிக்கிறதுக்கு பயன்படுது. ஒரு மையன்றதை வந்து செக்கில் பிடிப்பாங்க. அதாவது ஜாப் நீளமான ஜாப் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணிட்டு அந்த ஜாபோட முனைகளை வந்து 2 பக்கமும் சென்டர் ட்ரில்ல பயன்படுத்தி இந்த சென்டர்ஸ் வந்து போய் அமர்வதற்காக சென்டர் ட்ரில்ல பயன்படுத்தி துளையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த ஏற்பட்ட துளையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்கில் இருக்கிற சென்டர் வந்து லைவ் சென்டர், அந்த டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டில் இருக்கிறது வந்து டெட் சென்டர். அந்த மாதிரி 2 வகையான சென்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன பண்ணுது, நீளமான ஜாபை டர்னிங் செய்வதற்கு தாங்கி பிடிப்பதற்கு இந்த சென்டர்ஸ் பயன்படுகிறது. அந்த முனையில் அது வருது இல்லையா, அந்த டேப்பர் வருது இல்லையா, அதனோட கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, அதனுடைய 60 டிகிரி. அந்த முனையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இதை காட்டுற மாதிரி அந்த முனையில்
அந்த முனையில் வந்து பாருங்கள், இப்போ கார்பைடு இன்செட் பொருத்திருப்பாங்க. நான் காட்டுற பாருங்க படத்தில். அந்த கார்பைடு இன்செட் வந்து எளிதில் தேய்மானம் அடையாது. பொதுவாக இந்த சென்டர்ஸ் எல்லாமே வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் தான் பண்ணியிருப்பாங்க, அதை ஆர்டன் பண்ணியிருப்பாங்க, கிரைண்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த முனைவில் வந்து இருக்கிற ஒரு டிப்பு மட்டும் கார்பைடு மெட்டலால் ஆனதாக இருக்கும். அது ஏன்னா இது வந்து ஜாபை தாங்கி பிடிக்கும் போது சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, வேறு ஸ்டீல்லாம் கொஞ்சம் தேய்மானம் அடைஞ்சிரும் சீக்கிரம். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, கார்பைடு இன்செட்டை பொறுத்திருப்பாங்க அந்த முனையில். அது காட்டுற பாருங்க, ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து சென்டரோட வேலை. லேத் சென்டர்ஸோட வேலை வந்து இதுதான். இதை வந்து அந்த சென்டர்ஸ் ஜாபுங்க தாங்கி பிடிக்கும் போது என்ன பண்ணும், அந்த இடத்துல ஆயில் விட்டால் தான் அது ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகி ஹீட்டும் ஜெனரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சென்டர்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் சென்டர்ஸ். அதுதான் வந்து இப்போ இந்த படத்தில் காட்டிருக்கோம். ஒன்று வந்து ரிவால்விங் சென்டர், இன்னொன்று வந்து ரிவால்விங் சென்டர் அல்லது டெட் சென்டர்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று லைவ் சென்டர்ஸ். லைவ் சென்டர்ன்றது தான் வந்து நம்ம செக்கில் பிடிப்போம். டெட் சென்டர் அல்லது ரிவால்விங் சென்டர்ன்றது டெயில் ஸ்டாக்ல ஸ்பிண்டில் பொறுத்துவோம். அதுதான் இங்கே படத்தில் காட்டிருக்கோம். இப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் லேத் சென்டர்ஸ். லேத் சென்டர்ஸ் இஸ் யூஸ்டு ஆஸ் எ சப்போர்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ் எ சப்போர்ட் அட் த எண்ட் ஆஃப் யர் ஒர்க். ஜாபோட முனையில் இது தாங்கி பிடிப்பதற்கு பயன்படுகிறது. இட் இஸ் யூஸ்வலி மேட் ஃப்ரம் கார்பன் டூல் ஸ்டீல். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் லேத் சென்டர்ஸ். 3 வகையான லேத் சென்டர்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, லைவ் சென்டர், அதுக்கு ரிவால்விங் சென்டர்னு சொல்லலாம், டெட் சென்டர்னு சொல்லலாம், இன்னொன்று ஆஃப் சென்டர். இன்னொன்று வந்து ஆஃப் சென்டர். ஆஃப் சென்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூர்மையாக இருக்கிற பகுதியை பாதி கட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகன்னா அந்த ஜாபோட எண்டில் ஃபேஸ் பண்ணும்போது டூல் போய் இடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சென்டரில் அந்த சென்டரோட சரிவில் வந்து பாதி வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஆஃப் சென்டர். இப்போ அதுக்கு அடுத்தது லைவ் சென்டர். லைவ் சென்டர்ன்றது தான் இங்கே படத்தில் காட்டிருக்கோம் பாருங்க. லைவ் சென்டர் அல்லது இது ரிவால்விங் சென்டர். இந்த ரிவால்விங் சென்டர்ன்றது இப்போ வந்து இந்த டெட் சென்டரில் இருக்கிறதும் ரிவால்விங் ஆகும், லைவ் சென்டரில் இருக்கிறதும் ரிவால்விங் ஆகும். முதல்ல ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சென்டர் மட்டும் தான் ரிவால்வ் ஆகிற ரொட்டேட் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம மாடர்ன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் சென்டரும் வந்து சூழக்கூடிய மாதிரி, அதாவது ரிவால்விங் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால ரிவால்விங்ன்றது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். இப்போ ஃபர்ஸ்ட் லைவ் சென்டர்னா என்னன்னு பார்ப்போம். It is constructed so that the 60-degree center runs in its own bearings. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்க, உங்களுக்கு காட்டிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து அந்த போர்ஷன் ஜென்ரலாக. அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து 2 பேரிங் இருக்கும். அந்த 2 பேரிங்கில் இந்த சென்டர் வந்து தனியாக இருக்கு இல்லையா, அந்த டேப்பராக இருக்கு பாருங்க, அந்த பகுதி வந்து அந்த பேரிங்கில் ப்ரெஸ் ஃபிட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போய் தாங்கி பிடிக்கும் போது என்ன ஆகும், இந்த பேரிங் மூலமா ஃப்ரீயா ரொட்டேட்டும் ஆகும், தாங்கியும் பிடிக்கும். அதுதான் வந்து இந்த ரிவால்விங் சென்டர்ங்கிறது. அப்படி the live center fits in the spindle and rotates with the spindle. ஸ்பிண்டில்ல பெரும்பாலும் பிடிப்பாங்க. ஸ்பிண்டில்ல பிடிச்சி இந்த இது போயிட்டு ஜாபை தாங்கி பிடிக்கும். ஸோ எப்பவுமே 2 மையங்களுக்கு இடையே தாங்கி பிடிப்பதற்கு தான் லைவ் சென்டரும் பயன்படுது, டெட் சென்டரும் பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம சென்டர் என்ன ஹெட் ஸ்டாக் ஸ்பிண்டில் எப்படி பொறுத்திருக்காங்கன்றத படத்தில் நான் காட்டிருக்கேன் பாருங்க. படத்தில் வந்து ஸ்பிண்டில் இருக்கு, இதுதான் ஹெட் ஸ்டாக். ஹெட் ஸ்டாக்ல ஸ்பிண்டில் இருக்கு. ஸ்பிண்டில் அந்த இன்னர் டேப்பரில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சென்டரை லைவ் சென்டரை பொறுத்திருக்கிறாங்க. அதுதான் நம்ம இங்கே படத்தில் காட்டியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது டெட் சென்டர். இப்போ டெட் சென்டர்ன்றது பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இப்போ இந்த டெயில் ஸ்டாக்கோட ஆப்போசிட் எண்ட்ல, டெயில் ஸ்டாக்கோட ஆப்போசிட் எண்ட்ல படத்தில் காட்டிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் தான் இருக்கிறது தான், அதாவது இப்போ நீ பார்க்குற ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து டெயில் ஸ்டாக்கு, லெஃப்ட் சைடு இருக்கிறது என்ன அது ஹெட் ஸ்டாக்கு. ஹெட் ஸ்டாக்ல செக் இருக்கு. செக்கில் வந்து ஜாபை இங்கே சென்டரை பயன்படுத்தாமல் ஜாபை நேரடியாக என்ன பண்ணியிருக்காங்க, செக்கில் பிடிச்சிருக்காங்க. இப்போ தாங்கி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ரிவால்விங் சென்டரை எடுத்துகிட்டு போயிட்டு டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டில் பொருத்தி இங்கே சப்போர்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க.
இதுதான் வந்து அந்த சென்டரை வந்து எப்படி ஜாப் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத படத்தில் காட்டியிருக்கு. ஸோ ஓகே, அடுத்தது ஆஃப் சென்டர்னா என்ன, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ பட் இருந்தாலும் இப்போ இங்கே பார்த்துக்கோங்க. இது சென்டர் தட் இஸ் கட் அவே ஆல்மோஸ்ட் டு இட்ஸ் பாயிண்ட். It is often used in the tailstock for facing up to or for turning close to the end of the work. இப்போ இந்த ஜாப் இருக்குல்ல, இப்போ நான் ஏற்கனவே இருக்கேன் இந்த படத்தில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் இருக்குல்ல, சென்டரில் பாதி கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பாதி தான் இருக்கும், அந்த அந்த டேப்பராக இருக்கிற பாகம் ஒரு பாதி தான் இருக்கும், இன்னொரு பாதி கட் ஆயிருக்கும். ஸோ அது போய் அங்கே இந்த ஜாப்ல தாங்கி பிடிக்கும் போது இந்த ஜாபோட ஃபேஸிங், ஜாபோட எண்டில் ஃபேஸ் பண்ணும்போது கரெக்டாக சென்டர் வரைக்கும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சென்டர் வந்து இடிக்கும். அது சென்டர் இடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அதில் பாதி போர்ஷனை கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஆஃப் சென்டரு பயன்படுகிறது. ஸோ அதுதான் வந்து ஆஃப் சென்டர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லேத்தோல பயன்படுத்தக்கூடிய செக்ஸ். என்னென்ன செக்ஸ் இருக்கு? பொதுவாக காமனாக பார்த்தீங்கன்னா 4 ஜா செக், 3 ஜா செக். 4 ஜா செக்குக்கு இன்னொரு பேர் வந்து இண்டிபெண்ட் செக் அப்படின்னு சொல்லலாம். 3 ஜா செக்குக்கு இன்னொரு பேர் வந்து செல்ஃப் சென்டரிங் செக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 வகையான செக்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். இப்போ செக்கு வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, செக்கு யூஸ் பண்ணி எப்படிலாம் ஜாபை பிடிக்கிறாங்க, அதான் அந்த 3 ஜா செக்கில் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு காட்டுறோம். அப்புறம் இந்த ஸ்பிண்டிலில் வந்து இந்த சென்டரில் எப்படி பொறுத்துறாங்கன்றது ஒரு படத்தில் காட்டிருக்காங்க. 4 ஜா செக்கில் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இந்த இமேஜஸில் பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஓகே, அடுத்தது இப்போ செக்ஸ் வந்து இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 3 ஜா செக். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது ஆக்சுவலாக அதான் ஒன்று 3 ஜா செக்கு, ஒன்று 4 ஜா செக்கு, இன்னொன்று காலட். அந்த செக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜா இருக்கும். இப்போ அந்த செக்குக்கு கீன்னு இருக்கும். செக்கு இப்போ 3 ஜா செக்கில் அந்த செக்கு கீயை பொருத்தி அந்த செக் இருக்கு இல்லையா, செக்கோட அந்த அவுட்டர் டயாமீட்டரில் இந்த செக்கு கீ பொருந்துற மாதிரி ஒரு சாக்கெட் இருக்கும். ஸ்கொயர் சாக்கெட்டோ இல்லை எக்ஸகன் சாக்கெட்டோ இருக்கும். அதில் செக்கு கீயை பொருத்தி ரொட்டேட் பண்ணோம்னா 3 ஜா செக்கில் ஒரே நேரத்தில் 3 ஜாவும் க்ளோஸாக வரும், இல்லை வெளியில் போகும். நம்ம கான்சன்ட்ரிக்காக இது ஐ மீன் இந்த டைரக்ஷனில் கடிகார சுற்றும் முறையில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும் போது உள்நோக்கி நகரம், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது வெளிநோக்கி அந்த ஜா நகரம். 3 ஜா செக்கில் ஒரே நேரத்தில் 3 ஜாவும் உள்நோக்கியும் வெளிநோக்கியும் நகரம். 4 ஜா செக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்குக்கு மேலே இருக்கிற இதில் வந்து நம்ம அந்த சாக்கெட்டில் செக்கு கீயை பொருத்தி ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ஜா மட்டும் தான் மேலும் கீழே நகரும். ஸோ அப்போது ஒவ்வொரு ஜாவும் தனித்தனியாக தான் அதில் ஆப்ரேட் பண்ண முடியும். அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் வந்து இண்டிபெண்ட் செக். இது ஒரே நேரத்தில் 3 ஜாவும் நகர்றதுனால தான் இதுக்கு பேர் வந்து செல்ஃப் சென்டரிங் செக். அப்புறம் லேத்தில் வந்து இந்த மாதிரி காலட்டை பயன்படுத்தியும் ஜாபுங்களை பிடிக்கலாம். அது எதுனா ரொம்ப சின்ன டயாமீட்டர், ரொம்ப ப்ரிசிஷனான ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு செக்கில் பிடிக்காம காலரில் பிடிப்பாங்க. ஏன்னா செக்கில் பிடிச்சா கொஞ்சமாவது அந்த இம்ப்ரெஷன் மார்க் வரும் ஜாபில், காலரில் பிடிச்சா அந்த இம்ப்ரெஷன் மார்க்கே வராது. ஸோ துல்லியமான வேலைகள்லாம் செய்வதற்கு இந்த காலட்டை பயன்படுத்துவாங்க. இப்போ செக்ஸ்னா என்ன, அந்த டெஃபினேஷன், அது மேஜராக என்ன, எத்தனை வகை இருக்குன்றது இப்போ பார்த்துறோம். செக்ஸ் யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி ஃபார் ஹோல்டிங் ஒர்க் ஃபார் மெஷினிங் ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஜாபில் மெஷினிங் ஆப்ரேஷன்ஸ் செய்வதற்கு செக்கு வந்து ஜாபை பிடிப்பதற்கு பயன்படுகிறது. அது வந்து ஒரு முறையற்ற வடிவத்தில் இருக்கிற ஜாபையும் பிடிக்கலாம், இல்லை ரவுண்ட் ஜாபையும் பிடிக்கலாம். பெரும்பாலும் ரவுண்ட் ஜாபெல்லாம் பிடிக்கிறதுக்கு 3 ஜா செக்கை பயன்படுத்தினாலே போதும். ஒரு முறையற்ற வடிவம் இருக்குன்னா அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு 4 ஜா செக்கு பயன்படும்.
இப்போ அந்த செக்கை வந்து 3 வகையாக பிரிக்கிறேன்னு சொன்னால் அதுதான் 3 ஜா செக்கு, 4 ஜா செக்கு, அப்புறம் நான் காலட் செக் அதை சொன்னேன். காலட் செக்கு எந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுதுன்னு சொன்னேன். ஓகே, இப்போ அடுத்தது 3 ஜா செக்கு, இல்லை யூனிவர்சல் செக்கு, இல்லை செல்ஃப் சென்டரிங் செக் எப்படினாலும் சொல்லலாம். இது எதுக்கு பயன்படுது? ரவுண்டு அண்ட் எக்ஸகன் ஜாபை எளிதாக பிடிக்கலாம். எக்ஸகன்னா 6 பட்டை உடைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜாபுகளை எளிதாக பிடிப்பதற்கு இது பயன்படுது. கிராஸ் ஒர்க் குயிக்லி அண்ட் அக்யூரேட், அதாவது தானாக மையப்படுத்திக் கொள்ளும். ஜாப் வந்து ட்ரூ பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது தானாக ஜாபை மையப்படுத்திக் கொள்ளும். ஸோ அதுதான் இதனோட அட்வான்டேஜ். 3 ஜாஸ் மூவ்ஸ் சைமல்டேனியஸ்லி வென் அட்ஜஸ்டட் பை செக் கீ. நான் சொன்னேன் இல்லையா, இந்த செக்கு கீ இந்த படத்தில் காட்டிருக்கோம். செக்கு கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் காட்டிருக்காங்க பாருங்க. இந்த செக்கு கீயை வந்து இந்த மேலே இருக்க அந்த டயமீட்டரில் இருக்கிற அந்த சாக்கெட் இருக்குது பாருங்க, அந்த சாக்கெட்டில் பொருத்தி ரொட்டேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் 3 செக்கும் ஒரே நேரத்தில் உள்நோக்கி நகரும். ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் 3 ஜாவும் ஒரே நேரத்தில் வெளியில் வரும். ஸோ இதுதான் 3 ஜா செக்கோட அம்சம், அது சிறப்பம்சங்கள், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது 4 ஜா செக்கு அல்லது இண்டிபெண்டன்ட் செக். 4 ஜா செக் அல்லது இண்டிபெண்டன்ட் செக். இதுலயும் ரவுண்ட் ஜாபை பிடிக்கலாம், பட் இதில் வந்து தானாக மையப்படுத்தி கொள்ளாது. நம்ம என்ன பண்ணோம், அதில் வந்து லேத்தில் வந்து ஸ்கிரைபிங் பிளாக்கை வச்சு ஜாபை ட்ரூ பண்ணணும். அதாவது ஸ்பிண்டில் மையமும் நம்ம பிடிக்கக்கூடிய ஜாபும் மையமும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி நம்ம ட்ரூயிங் பண்ணணும். ஸோ அந்த 4 ஜா செக்கை பயன்படுத்தி ரவுண்டு ஜாபை பிடிக்கலாம், சதுரமான வடிவ ஜாபை பிடிக்கலாம், எக்ஸகன் ஜாபையும் பிடிக்கலாம், அல்லது முறையற்ற வடிவத்தில் உள்ள ஜாபுகளையும் நம்ம பிடிக்கலாம். இதில் மொத்தம் 4 ஜா இருக்கு. இதில் மொத்தம் 4 ஜா இருக்கு. அதுதான் நம்ம படத்தில் காட்டிருக்கோம். 4 ஜா இருக்கு. ஒவ்வொரு ஜாவும் நம்ம தனித்தனியாக தான் இதில் நகர்த்த முடியும். அது இல்லாமல் இந்த ஜாவை வந்து ரிவர்ஸ் பண்ணியே போடலாம். இந்த படத்தில் காட்டிருக்காங்க பாருங்க, ஜாபை வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டு பெரிய விட்டங்களை பிடிப்பதற்காக என்ன பண்ணலாம், ஜாவை ரிவர்ஸ் பண்ணி போட்டால் பெரிய விட்டமுடைய ஜாபுகளையும், அந்த செக்கு டயாமீட்டரை விட பெரிய விட்டமுடைய ஜாபுகளையும் நம்ம ஜாவை ரிவர்ஸ் பண்ணி போட்டோம்னா பிடிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஓகே, அடுத்தது இப்போ இந்த ஹெட்ஸ்டாக் ஸ்பிண்டில் இங்கே காட்டிருக்கோம் பாருங்க. அது எதுக்கு இப்போ காட்டிருக்கோம்னா, அந்த செக்கை வந்து எப்படி நம்ம பொருத்துறோம் மெஷினில், செக்கு 3 ஜா செக்கையோ அல்லது 4 ஜா செக்கையோ லேத்தில் எப்படி நம்ம பொருத்துகிறோம் என்பது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்பிண்டில் இருக்குது. ஹெட்ஸ்டாக்கோட ஸ்பிண்டில் இருக்குது. இந்த ஸ்பிண்டில் தான் வந்து என்ன இருக்கு, வெளி மறை இருக்கு. அந்த முனையில் வெளி மறை இருக்கு, உள்ள வந்து ஒரு எட்ஜ் வந்து டேப்பராக இருக்கும். அது மாதிரி இப்போ அந்த வெளி மறையில தான் வந்து என்ன பண்ணுவாங்க, 3 ஜா செக்கை பொருத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்டெப்பில் வந்து என்னவா இருக்குன்னா இன்டர்னல் த்ரெட் இருக்கும். அந்த இன்டர்னல் த்ரெட்டு இந்த ஸ்பிண்டிலோட வெளி மறையில் பொருத்தி டைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செக்கை வந்து ஹெட்ஸ்டாக்கோட ஸ்பிண்டிலில் பொருத்துறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே படத்தில் நம்ம காட்டுறோம், செக் எப்படி லேத்தில் பொருத்துறோம் அப்படிங்கிறத காட்டுறோம். அப்புறம் அது ஒரு டைப்பு, அந்த மாதிரியும் பொருத்தலாம். சில இயந்திரங்களில் ஹெட்ஸ்டாக்ல ஸ்பிண்டில் எப்படி பொருத்துறோம்னா லாக் நட்டுன்னு இருக்கு. இந்த லாக் நட்டு ஒன்று இந்த பார்த்தீங்கன்னா படத்தில் லாக் நட்டுன்னு வெளியில் இருக்குங்க. அந்த லாக் நட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, செக்கை மவுண்ட் பண்ணுவாங்க. அந்த ரிங்கை போட்டு டைட் பண்ணுவாங்க. த்ரெட்டு கிடையாது, இதில் த்ரெட்டு கிடையாது. அந்த லாக் நட்டை போட்டு அந்த லாக் நட்டு போய் ஒரு குரூவில் போய் அந்த செக்கில் வந்து இன்னரில் வந்து ஒரு குரூ இருக்கும். அந்த குரூ இந்த குரூ ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சு லாக் பண்ணுவாங்க கீ யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் வந்து அது ஒரு டைப். ஸோ நம்ம செக்கை வந்து இயந்திரத்தில் என்ன பண்ணலாம், த்ரெட் மூலமாகவும் பொருத்தலாம், அப்புறம் லாக் நட்டை பயன்படுத்தி பொருத்தலாம். மூணாவதாக ஒன்று வந்து கேம்லாக் ஸ்பிண்டில் நோஸ் அப்படின்றது. இதில் எப்படின்னா இந்த டீ ரெஞ்சு கேம்லாக்கு அதை வச்சு பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறாங்க, ஃபிட் பண்ணுவாங்க. பட் பெரும்பாலான லேத்தில் வந்து நம்ம முதல்ல காட்டணும் இல்லையா, அந்த மரம் மூலமாக செக்கை டைட் பண்ணுறோம் இல்லையா, அதை முறையை பயன்படுத்தி தான் பெரும்பாலான இயந்திரங்களில் செக்கை லேத்தில் பொருத்துவார்கள்.
ஸோ 3 வகையாக பொருத்தலாம், அதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 3 ஜா செக்னா என்னன்னு பார்த்துட்டோம், 4 ஜா செக்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது காலர் செக்னா என்ன. இப்போ இன்னொரு 10 மினிட்ஸ்ல கட் ஆகும். மறுபடியும் நீங்கள் இதே ஐடியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணுங்க கிளாஸை. அந்த இதில் இந்த ரன்னிங் ஹவர்ஸ்க்கு அப்புறமா கண்டினியூ ஆகும் கொஞ்சம், அதனால எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க மறுபடியும். இது இப்போ காலர் செக் எதுக்கு யூஸ் பயன்படுத்துகிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிறிய விட்டமுடைய ஜாபுகளை பிடிப்பதற்கு. மேலும் இந்த காலர் செக்கில் ஜாபை பிடிக்கும்போது அந்த இப்போ 3 ஜா செக்லேயோ 4 ஜா செக்லேயோ பிடிச்சோம்னா அந்த ஜாபோட இம்ப்ரெஷன், அதனோட மார்க் வந்து ஜாபில் லேசாக விழும். ஆனால் காலர்ட்டில் பிடிச்சோம்னா இதில் வந்து காலர்ட் எப்படி ஹோல்ட் ஆகுதுன்னா, காட்டிருக்காங்க பாருங்க, ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க, அதில் குரூ மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த டேப்பர் இருக்கும், இந்த டேப்பர் பகுதி தான் வந்து இயந்திரத்தில் போய் ஃபிட் ஆகும். அந்த ஸ்ப்ளிட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது சுருங்கி விரிகிறதுக்காக. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு அழுத்தத்திலே போய் ஜாபை பிடிச்சிக்கும். ஸோ சிறிய விட்டமுடைய ஜாபுகளையும் ஃபினிஷிங் செய்யப்பட்ட ஜாபுகளையும் அந்த ஜாபில் பாதிப்படையாமல் பிடிப்பதற்கு இந்த காலர் செக்கு பயன்படுகிறது. Used for high precision work, spring collets available to hold round, square, hexagon. இந்த காலட்டை பயன்படுத்தி ரவுண்ட் ஜாப் பிடிக்கலாம், ஸ்கொயர் ஜாப், ஹெக்ஸகன் ஷேப் ஜாப் பிடிக்கலாம். ஈச் காலட் ஹேஸ் ரேஞ்ச் ஆஃப் ஒன்லி few thousand of an inch over or undersize stamped on collet. ஒவ்வொரு காலட்லேயும் வந்து அது எந்த ரேஞ்சு விட்டம் பிடிக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஜாபு பிடிக்க வருமோ அந்த ஜாபு டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தகுந்த காலட்டை தேர்ந்தெடுத்து தான் நம்ம பொருத்தி பிடிக்க வேண்டும். அடுத்தது அதான் அந்த காலட்டோட வகைகள்லாம் டைப்ஸ்லாம் அங்கே காட்டுக்க மாதிரி, காலட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, என்னென்ன ரேஞ்சஸில் இருக்குது, இன்னும் அந்த மேலே அந்த டயமீட்டர்லாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டயமீட்டர் இருக்குது காலட்டு, இன்னொன்று பெரிய டயமீட்டர் இருக்குது, ரொம்ப சின்ன டயமீட்டரும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டயமீட்டர்ஸில் காலட் இருக்கும். ஸோ நம்ம ஜாப் என்ன ஜாபு பிடிக்க வரும்போ அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரியான காலட்டை நம்ம தேர்ந்தெடுத்து பிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து காலட். அந்த காலட்டை வந்து எப்படி இயந்திரத்தில் பொறுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் காட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் அடாப்டர் இருக்குது. அந்த அடாப்டரை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லேத் ஸ்பிண்டில் இருக்கு இல்லையா, அந்த ஐடியில் ஃபிட் பண்ணி இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹேண்ட் வீலில் போட்டு அதை லாக் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு அடாப்டரை லாக் பண்ணிப்பாங்க. அந்த அடாப்டரோட மறுமுனையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, காலட்டை பொருத்துவாங்க. அந்த அடாப்டரில் வந்து என்ன இருக்கும், ஒரு இன்னர் டேப்பர் இருக்கும். அந்த இன்னர் டேப்பரில் காலட்டோட அவுட்டர் டேப்பர் போயிட்டு ஃபிட் ஆகும். ஃபிட் ஆன உடனே அதுக்கு வந்து ஒரு ஸ்பிண்டில் லாக் கேப் இருக்கும். அதை வச்சு டைட் பண்ணோம்னா, ஜாப் உள்ளே வச்சு டைட் பண்ணோம்னா அந்த காலட்டு சுருங்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஜாபை இருக்குமா பிடிச்சிக்கும். ஸோ இதுதான் வந்து செக் காலட்டை வந்து நம்ம லேத்தில் பொருத்தி ஜாபை பிடிக்கக்கூடிய முறை. அடுத்தது அதான் அந்த காலட்டை எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்றத நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு நல்ல பார்க்க தெரியும். இதில் பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரா டியூப்ன்றது தான் அடாப்டர். ட்ரா டியூப்ன்றது தான் அடாப்டர். அந்த அடாப்டரோட மறுமுனையில் அந்த ஹேண்ட் வீல் போட்டு என்ன பண்ணுவாங்க, த்ரெட்டை போட்டு லாக் பண்ணிப்பாங்க. அந்த அடாப்டரோட ரைட் சைடு முனையில் தான் வந்து என்ன இருக்குது, ஸ்பிண்டில் அடாப்டர் ஸ்லீவ் இருக்குது. அதில் தான் வந்து என்ன பண்ணுறோம், அந்த அடாப்டரோட ஐடி டேப்பரில் காலட்டோட ஓடி டேப்பர் பொருந்துது. அந்த ஸ்பிண்டில் அடாப்டர் ஸ்லீவை ரொட்டேட் பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த காலட்டை சுருங்கும் ஜாபை பிடிக்கும்போது. அதுதான் வந்து இங்கே கிளியராக காட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ செக்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது லேத் டாக்ஸ் அல்லது கேரியர் அப்படின்னு சொல்லலாம். லேத் டாக்னா அந்த நம்ம சொல்கிறோம் அதே ஸ்பெல்லிங் தான், பட் இந்த இடத்துல இதோட பர்பஸ் வேறு. டாக்னு சொல்லலாம், லேத் டாக்னு சொல்லலாம், லேத் கேரியர்னு சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். இது எதுக்கு பயன்படுதுன்னா, லேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கு இல்லாமல் ஃபேஸ் பிளேட்டோ அல்லது டிரைவ் பிளேட்டோ வந்து ஸ்பிண்டிலில் ஃபிட் பண்ணி நீளமான ஜாபுகளை பிடிக்கும்போது அந்த ஸ்பிண்டிலிருந்து வர ரொட்டேஷனு ஜாபுக்கு, ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும்போது என்ன பண்ணணும், ஜாபு ரொட்டேட் ஆகணும்ல.
வழக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பிண்டிலில் செக்கை மவுண்ட் பண்ணிடுறோம். ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகுறதுனால செக்கு மவுண்ட் ஆகுது. செக்கில் தான் ஜாபை பிடிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக ஜாபு ரொட்டேட் ஆகுது. ஆனால் செக்கே இல்லாமல் அந்த ஸ்பிண்டிலில் வந்து என்ன பண்ணுவோம், செக்குக்கு பதில் ஒரு டிரைவ் பிளேட்டோ அல்லது ஃபேஸ் பிளேட்டோ ஃபிட் பண்ணுவோம். பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும்போது ஃபேஸ் பிளேட் ரொட்டேட் ஆகும். ஃபேஸ் பிளேட்ல பிடிக்கப்பட்ட ஜாபு சில ஜாபுகளை, அதாவது டிரைவ் பிளேட்னா என்ன, ஃபேஸ் பிளேட்னா என்னன்னா ஒரு முறையற்ற வடிவத்தில் இருக்கிற ஜாப் எல்லாம் ஃபேஸ் பிளேட்ல பிடிக்கலாம். டிரைவ் பிளேட்ன்றது என்னன்னா பெட்வீன் சென்டர்ல ஜாப் பிடிக்கும் போது, ரெண்டு மையங்களுக்கு இடையே ஜாபை பிடிக்கணும்னா அப்ப பெரும்பாலும் செக்குக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, டிரைவ் பிளேட்டை போடுவாங்க. அப்ப டிரைவ் பிளேட்டை ரொட்டேட் ஆகும். அந்த ஸ்பிண்டிலோட மையத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, லைஃப் சென்டரை பொறுத்துருவாங்க. அப்ப ஸ்பிண்டில்ல இருந்து ஜாபுக்கு சுழற்சி கிடைக்கணும். ஸ்பிண்டில்ல இருந்து டிரைவ் பிளேட்டுக்கு சுழற்சி கிடைச்சிடும். டிரைவ் பிளேட்ல இருந்து ஜாபுக்கு சுழற்சி கிடைப்பதற்காக தான் எது பயன்படுகிறது, லேத் டாக் அல்லது கேரியர். அது எப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு படத்துல காட்டுறேன். ஸோ இப்போ இந்த லேத் டாகு அல்லது கேரியரோட வேலை இதுதான். ஸ்பிண்டில்ல இருந்து வர சுழற்சி டிரைவ் பிளேட்டுக்கு போகுது. டிரைவ் பிளேட்ல இருந்து ஜாபுக்கு சுழற்சி ஆற்றலை மாற்றக்கூடியது எதுனா லேத் டாக் அல்லது கேரியர். அது எப்படிங்கிறத பின்னாடி வர படத்துல பாருங்க. இதெல்லாம் வந்து வகைகள், லேத் டாக்ல உள்ள வகைகள். அது என்னென்ன வகைகள் இருக்குன்னா, பென்ட் டைப்பும் இருக்கு, ஸ்ட்ரெயிட் டைப்பும் இருக்கு. பென்ட் டைல் லேத் டாகும் இருக்கு, ஸ்ட்ரெயிட் டைல் லேத் டாகும் இருக்கு. எல்லா லேத் டாகோ அல்லது கேரியரோ ஆற்றலை இடமாற்றம் செய்வது, டிரைவர் சுழற்சி ஆற்றலை ஜாபுக்கு இடமாற்றம் செய்வதற்கு தான் பயன்படுகிறது. இது இன்னொரு டைப் ஆஃப் லேத் டாக். இது வந்து என்னன்னா சேஃப்டி கிளாம்ப் லேத் டாக், இன்னொன்று கிளாம்ப் லேத் டாக். அதை எப்படி பிடிக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு படத்துல பார்த்தா தெரியும், காட்டிருக்காங்க. இப்போ இந்த டாக் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த டாக் வந்து எப்படி ஆற்றலை இடமாற்றம் செய்கிறது ஜாபுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்துல ஸ்பிண்டில்ல செக்கு இல்லை, செக்குக்கு பதில் டிரைவ் பிளேட் தான் இருக்கு. ஸோ அப்போ ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆனால் டிரைவ் பிளேட் சுழலும். ஸ்பிண்டிலோட மையத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, லைவ் சென்டரை பொறுத்திருக்காங்க, ஆப்போசிட் சைடில் டெட் சென்டரை பொறுத்திருக்காங்க. இப்போ இந்த டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இந்த படத்துல டாக்ன்றது இந்த ஃபேஸ் பிளேட்டையும் டிரைவ் பிளேட்டையும் ஜாபையும் இணைக்கக்கூடியது தான் வந்து என்னது டாக். இந்த இடத்துல இந்த டாக் இல்லைன்னா இதை மட்டும் சுத்தம், எது டிரைவ் பிளேட் சுத்தம், ஆனா ஜாப் சுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சென்டர் சுத்திட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காங்க, அந்த டிரைவ் பிளேட்ல ஒரு காடி இருக்கு, அந்த காடியில இந்த லேத் டாகோட எண்டு போய் இந்த காடியில உட்காருது. அப்படின்னா அது ஃபேஸ் பிளேட் சுத்தும் போது இப்போ இந்த ஜாப்ல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டாகோட ஐடியில ஜாபோட ஓடியை விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கீழே ஸ்க்ரூ இருக்கு, ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படிதான் வந்து ஆற்றல் டிரைவ் பிளேட்ல வந்து ஜாபுக்கு சுழற்சி ஆற்றல் கிடைக்கிறது. இது எது பெட்வீன் சென்டர்ல பிடிக்கும் போது மட்டும் இந்த மாதிரி தேவைப்படும். அதுதான் வந்து லேத் டாக் அல்லது கேரியரோட வேலை. அதுக்கு அடுத்தது அதான் அந்த பெட்வீன் சென்டர்ல எப்படி ஜாபை பிடிக்கிறது, பெட்வீன் சென்டர்ல எப்படி ஜாபை பிடிக்கிறதுன்றத நம்ம இந்த படத்துல உங்களுக்கு காட்டுறோம். பெட்வீன் சென்டர்ஸ், பெட்வீன் சென்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செக்கில் இருக்கிறது வந்து லைவ் சென்டர், இந்த பக்கம் டெய்ல் ஸ்டாக்ல இருக்கிறது டெட் சென்டர். ஓகே, அடுத்தது ஃபேஸ் பிளேட்னா என்ன, அடுத்தது ஃபேஸ் பிளேட் அப்படின்னா என்ன. ஃபேஸ் பிளேட்ன்றது வந்து இஸ் த பேசிக் ஒர்க் ஹோல்டிங். இதுவும் வந்து ஜாபை பிடிக்கிறது தான். இப்போ ஒரு சதுரமான ஜாபை வந்து லேத்துல பிடிக்கணும்னா செக் இல்லாம நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பிளேட் இருக்கு இல்லையா, அது படத்துல காட்டிருக்காங்க. இந்த ஃபேஸ் பிளேட்டை ஸ்பிண்டில்ல மவுண்ட் பண்ணிடுவாங்க. அதுல நிறைய காடிலாம் இருக்கு. அந்த காடியில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம போல்ட் நட்டை பயன்படுத்தி அந்த ஃபேஸ் பிளேட்டே என்ன பண்ணலாம், ஜாபை பிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜாப்ல ஏதாவது துளையிடுறதோ அல்லது ஃபேஸ் பண்றதோ அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். அதுக்கு தான் வந்து ஃபேஸ் பிளேட்டு பயன்படுது. அந்த ஃபேஸ் பிளேட்டை எப்படி ஜாப் பிடிக்கிறது அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. இதுல காட்டிருக்காங்க பாருங்க, ஃபேஸ் பிளேட் இருக்கு, அதுல வந்து ஜாப் என்ன பண்ணிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, ஒரு ஜாப் பிடிச்சிருக்காங்க. எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க, அதை கிளாம்ப் போட்டு அழகா ஃபேஸ் பிளேட் எது, ஜாப் எது, அப்புறம் போல்ட்டு எப்படி பிடிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியரா காட்டுறாங்க.
இப்போ இது இந்த ஒரு முறையற்ற வடிவம் தான் இந்த ஜாப்பு. அதை வந்து செக்கில் பிடிக்காம இந்த மாதிரி ஃபேஸ் பிளேட்டில் எளிதாக பிடிக்கலாம். பிடிச்சி என்ன பண்ணலாம், ஜாபில் இருக்கிற ஒரு இன்னர் டயாமீட்டரை பண்ணலாம், இல்லை ஓடி டர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இது பயன்படுது. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ட்ரை பிளேட். இந்த ட்ரை பிளேட்டுன்றது எதுக்கு யூஸ் ஆகுது? நான் சொன்னேன் ஃபேஸ் பிளேட்டுங்கிறது வந்து நம்ம முறையற்ற வடிவ ஜாபுகளை வந்து நம்ம லேத்தில் பிடிச்சி பண்ணுறதுக்கு பயன்படுது. ட்ரை பிளேட்டுன்றது நீளமான ஜாபுகளை 2 மையங்களுக்கு இடையே நம்ம தாங்கி பிடித்து 2 மையங்களுக்கு இடையே தாங்கி பிடித்து நம்ம டர்னிங் வேலை செய்யறதுக்கு தான் வந்து ட்ரை பிளேட்டு யூஸ் ஆகுது. ப்ரொவைட் த டிரைவ் அண்ட் டர்னிங் பிட்வீன் சென்டர்ஸ், அதுதான் வந்து டிரைவ் பிளேட்டோட வேலை. ஓகே, அடுத்தது ஸ்டடி ரெஸ்ட்னா என்ன? ஸ்டடி ரெஸ்ட் இல்லை ஃபிக்ஸட் ரெஸ்ட்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஃபாலோயர் ரெஸ்ட்னு, 2 வகையான ரெஸ்ட். இப்போ ஸ்டடி ரெஸ்ட்டுங்கிறது என்னன்னா, இப்போ நீளமான ஜாப் லேத்தில் பிடிக்கிறோம். நீளமான ஜாப் லேத்தில் பிடிக்கும்போது அதை டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த நீளமான ஜாபோட மையத்தில் வந்து பெண்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பெண்ட் ஆகாமல் தடுப்பதற்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெடி ரெஸ்ட்ன்னு இருக்கு. அந்த ஸ்டெடி ரெஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம், நம்ம லேத்து பெட்டில் பொருத்திட்டோம்னா ஜாபோட மையத்தில், அப்போ அந்த மையத்தில் பெண்டு வராமல் இது தவிர்க்கும். அதுதான் வந்து ஸ்டடி ரெஸ்ட்டோட வேலை. அந்த ஸ்டெடி ரெஸ்ட் எப்படி இருக்குன்றத நம்ம இங்கே படத்தில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதுதான் வந்து ஸ்டெடி ரெஸ்ட். ஸ்டெடி ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது, லேத்து பெட்டில் இந்த நீளமான ஜாப் இருக்குது. அந்த நீளமான ஜாப் என்ன பண்ணுறாங்க, மையத்தில் வந்து நம்ம அதை பெண்ட் ஆகாமல் என்ன அது தாங்கி பிடித்து கொடுக்குறது. இப்போ அந்த தாங்கி பிடிக்கிற இடத்துல டர்ன் பண்ணணும்னு என்ன பண்ணோம், அது ஸ்டெடி ரெஸ்ட்டை அந்த பெட்டில் தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு அந்த இடத்துல டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பொசிஷனில் வச்சுட்டு மற்ற பொசிஷனில் நம்ம என்ன பண்ணலாம், டர்னிங் பண்ணலாம். இதுதான் ஸ்டெடி ரெஸ்ட். இப்போ அடுத்தது அதான் ஸ்டெடி ரெஸ்ட்ன்றது இப்படி லேத்தில் பெட்டில் எப்படி பொறுத்துறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இமேஜஸில் கிளியராக காட்டுறோம். லேத்தில் பாருங்கள், லேத்தில் வந்து அந்த லேத்தோட பெட் இருக்கு இல்லையா, பெட்டில் வந்து ஸ்டெடி ரெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கும், 3 பிளஞ்சர் பாயிண்ட். அதுக்கு நடுவில் தான் வந்து ஜாபை தாங்கி சப்போர்ட் பண்ணி பிடிப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டெடி, இது அடுத்தது ஃபாலோயர் ரெஸ்ட் அல்லது டிராவலிங் ஸ்டெடி. இதுக்கு பேர் வந்து டிராவலிங் ஸ்டெடி அல்லது ஃபாலோயர் ரெஸ்ட். இது எப்படி இருக்குன்னா, இது உங்களுக்கு அந்த படத்தில் காட்டுறாங்க. இது வந்து எதில் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கேரேஜ் இருக்கு இல்லையா, லேத்தில் கேரேஜ் அந்த கேரேஜோட அட்டாச் ஆகிருக்கும். கேரேஜுக்கு அந்த பக்கத்தில் இருக்கு. என்ன பண்ணுறாங்க, கேரேஜோட அந்த சேடல் போர்ஷன் இருக்கு இல்லையா, சேடல் போர்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பொருத்திருப்பாங்க. இது என்னவும் நம்ம ஜாப் டர்ன் பண்ணிக்கின்னு
டர்ன் பண்ணினே போகும்போது இதுவும் கூட அப்படியே நகர்ந்துக்கினே வரும். அதனால தான் இது பேர் டிராவலிங். ஸ்டெடி ரெஸ்ட்ன்றது ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் டிராவலிங் ஸ்டடிங்கிறது என்னன்னா, நம்ம டர்ன் பண்ண அந்த ஏன்னா இந்த டர்ன் பண்ணும்போது பிளைன் டர்னிங் பண்ணும்போது என்ன ஆகும், கேரேஜ் மூவ் ஆகும். கேரேஜ்லேயே இதை பொறுத்து இருக்கிறதுனால என்ன ஆகும், கூடவே சப்போர்ட் பண்ணிகிட்டே வரும். கூடவே சப்போர்ட் பண்ணி வர்றதுனால என்ன ஆகுது, நீளமான ஜாப் பெண்ட் ஆகாமல் தவிர்க்கப்படுகிறது. ஸோ அதுக்கு தான் வந்து டிராவலிங் ஸ்டடி பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது அந்த டிராவலிங் ஸ்டடி எப்படி இருக்கும், அது எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு இந்த லேத் பெட்டில் கேரேஜோட அந்த சேடல் யூனிட்டில் எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இந்த ஸ்லைடில் கிளியராக காட்டுறேன். அடுத்தது மேண்ட்ரல்னா என்னன்னா, இப்போ ஒரு புஷ் இருக்கு. புஷ்ஷில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓடியை பிடிச்சி ஐடி பண்ணிடுறோம். ஐடி தேவையான அளவுக்கு பண்ணிடுறோம். அதாவது அவுட்டர் டயாமீட்டரை பிடிச்சி வெளிவட்டத்தை பிடிச்சி உள்வட்டத்தை கரெக்டாக பண்ணிடுறோம். இப்போ அந்த வெளிவிட்டத்துக்காக அந்த உள்விட்டம் வந்து கான்சென்ட்ரிக்காக இருக்கணும். அதாவது 2 துளைகள், அதாவது உள்விட்டத்தோட மையமும் வெளிவட்டத்தோட மையமும் ஒரே நேர்கோட்டில் துல்லியமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஓடியை பிடிச்சி ஐடி பண்ணிடுறோம். இப்போ ஐடியில் பிடிச்சி நம்ம ஓடி பண்ணணும்னா அப்போ என்ன ஆகும், ஐடியில் எப்படி பிடிக்க முடியாது, கஷ்டம். ஸோ அதுக்கு தான் வந்து மேண்டல்ன்றது ஒரு ரவுண்ட் ராடு. அது நிறைய டைப்ஸ் இருக்கு மேண்டல். அந்த ரவுண்ட் ராடில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஐடி ஃபினிஷ் பண்ண இல்லையா, அந்த ஜாபை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மேண்டலில் ஏற்றிடுவாங்க. டைட்டாக ஏற்றிட்டு அந்த மேண்டலில் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 மையங்களுக்கு இடையே தாங்கி பிடிச்சு லேத் டாக்லாம் பயன்படுத்தி ரொட்டேஷன் கொண்டு வந்து ஜாபோட வெளி விட்டத்தை டர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து மேண்டல் பயன்படுகிறது. மேண்டல் வந்து 4 டைப் ஆஃப் மேண்டல் இருக்கு. பிளைன் மேண்டல், எக்ஸ்பாண்டிங் மேண்டல், கேங் மேண்டல், ஸ்டப் மேண்டல். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பிளைன் மேண்டல்னா என்ன, இது காட்டிருக்காம போகிறேன். இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிளைன் டயாமீட்டர் ராடு. அந்த டயாமீட்டர் பிடிச்சி அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இது பாருங்க, இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மேண்டரில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேண்டரில் ஜாபு, அந்த மேண்டரலோட ஓடியில் ஜாபோட ஐடியை ஃபிட் பண்ணி பொருத்தி என்ன பண்ணுறாங்க, அந்த ஓடியை டர்ன் பண்ணுறாங்க. பெரிய டயாமீட்டரில் இருக்கிறது தான் ஜாபு. அப்புறம் இது மேண்டரல், சின்ன விட்டம் மேண்டரல். அது உங்களுக்கு படத்தில் பார்த்தா கிளியராக தெரியும். இது ஒரு வகையான மேண்டரல். அதுக்கு அடுத்த மேண்டரல் வந்து எக்ஸ்பாண்டிங் மேண்டரல். எக்ஸ்பாண்டிங் மேண்டரல்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு உடைய உள்விட்டம் உடைய ஜாபுகளை இதில் பிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இப்போ இதுதான் வந்து நான் இப்போ இது வந்து ஜாப்ன்றது சின்னதாக இருக்குது பாருங்க. அந்த ஸ்லாட்டாக இருக்கு, அதுதான் வந்து எக்ஸ்பாண்டிங் மேண்டரல். அந்த ஸ்லாட்டாக இருக்கிற வெளிவிட்டத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாபோட உள்விட்டத்தை பொருத்தி பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பாண்டிங் மேண்டரல். அதுக்கு அடுத்தது கேங் மேண்டரல். கேங் மேண்டரல்னா ஒரே டயாமீட்டர் உடைய ஒரே மாதிரியான அளவுடைய ஜாபுகளை, நிறைய ஜாபுகளை ஒரே மேண்டரில் பொறுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஜாபை பிடிச்சிருக்காங்க. 5 ஜாபை ஒன்றா பொருத்தி எண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, நட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மேண்டரில் பிடிச்சி அதனோட ஓடிய 5 ஜாபோட வெளிவிட்டத்தையும் என்ன பண்ணுவாங்க, டர்னிங் செய்வாங்க. இதுக்கு விதையர் தான் வந்து கேங் மேண்டரல். இது ஒரு வகையான மேண்டரல். மேண்டரல்ன்றது எதுக்குன்னா, ஜாபோட உள்விட்டத்தில் மேண்டரல் பொருத்தப்பட்டு ஜாபோட வெளிவிட்டத்தை டர்னிங் செய்வதற்கு பயன்படக்கூடியது தான் வந்து மேண்டரல். அது அந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது ஸ்டப் மேண்டரல். இதுவும் எக்ஸ்பாண்டிங் மேண்டரல் மாதிரி தான். இதுலேயும் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பில் ஜாபு பொருத்தி எண்டில் வந்து போல்ட்டை போட்டு டைட் பண்ணி பிடிச்சிக்கலாம், இல்லை எக்ஸ்பாண்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் மேண்டரலோட டைப்ஸ். பிளைன் மேண்டரல், அப்புறம் எக்ஸ்பாண்டிங் மேண்டரல், அதுக்கு அடுத்தது கேங் மேண்டரல், அப்புறம் ஸ்டப் மேண்டரல். ஸோ இதுதான் வந்து 4 வகையான மேண்டரல்ஸ். ஸோ இந்த கிளாஸில் லேத்தில் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது, அக்சசரிஸ்னால் என்னென்ன, அக்சசரிஸ்ன்றது கருவிகளும் இருக்குது, உபகரணங்களும் இருக்குது. ஸோ என்னென்ன கருவிகள் என்னென்ன உபகரணங்கள் இருக்குது,
அது எந்தெந்த வேலைகளுக்கு பயன்படுது. என்னென்ன கருவிகள் இருக்குன்னு பார்த்தோம். பொதுவாக நம்ம செக்கு, அப்புறம் மேண்ட்ரல்ஸு, ஸ்டெடி ரெஸ்ட்டு, ஃபாலோயர் ரெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான உபகரணங்களை மற்றும் கருவிகளையும் பார்த்தோம். அது எந்தெந்த வேலைகளுக்கு பயன்படுகிறது என்பதையும் பார்த்தோம். இதுதான் வந்து லேத்து அக்சசரிஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லேத்தோட சாப்டர்ஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட்டு முடிச்சாச்சு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? ஹலோ ஹலோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம்ப்பா. சரத்குமார், பிரபுதீவன், சந்தோஷ், பரத்குமார், ஜிசூர்யா, பாதல், சுனில், ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருக்கா? சொல்லுப்பா பிரபுதேவன், சொல்லு. ஆமா, ஸ்டெடி ரெஸ்ட்ன்றது என்னன்னா ஜாபோட சேர்ந்து மூவ் ஆகாது. அதாவது லேத்தோட இப்ப நீளமான ஜாப் இருக்குன்னா அந்த நீளமான ஜாபோட மையத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது அப்படியே நிற்கும். ஸ்டெடி ரெஸ்ட்ன்றது அந்த நீளமான ஜாபோட மையத்துல ஒரு லேத் பெட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணுவாங்க, அதை பொருத்தி ஜாபை தாங்கி பிடிக்கும். ஆனா ஃபாலோயர் ரெஸ்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டூல நகர்த்துறோம் இல்லையா, லேத்துல டூல நகர்த்துறோம் இல்லையா, அந்த நகர்த்தும் போது அது கூடவே இதுவும் நகர்ந்து வரும். ஏன்னா டூல் வந்து எதில் நம்ம கேரியர்ல தான் பொறுத்திருக்கோம். கேரியர்ல என்ன இருக்கு, டாப் ஸ்லைட் இருக்கு, டாப் ஸ்லைட் மேல டூல் போஸ்ட் இருக்கு, டூல் போஸ்ட்ல டூலை பிடிச்சிருக்கோம். அந்த கேரேஜ்லேயே ஃபாலோயர் ரெஸ்ட்டையும் பொறுத்து இருக்கிறதுனால டூல் கூடவே இது நகர்ந்து வரும். ஓகேப்பா. அடுத்தப்பா வேற யாருக்கா டவுட் இருக்கா? சரிப்பா, ஓகே, தேங்க்யூ.